உச்சநீதிமன்றத்தில் காங்கிரஸ் தாக்கல் செய்த மனு விசாரணை துவங்கிவிட்டது. காங்கிரஸ் சார்பில் அசோக் சிங்வி வாதிடுகிறார். மத்திய அரசின் சார்பில் முகுல் ரோத்தகி மற்றும் துஷார் மேத்தா ஆகியோர் ஆஜராகிறார்கள். நீதிபதிகள் அரங்கிற்கு வந்து நீதிமன்றத்துக்குள் வந்து சில மணித்துளிகள் ஆகிறது. விசாரணை தொடங்கிவிட்டது. நள்ளிரவில் நடக்கும் இந்த விசாரணை பெரும் பரபரப்பை நாட்டின் தலைநகரிலும் கர்நாடகாவின் தலைநகர் பெங்களூரிலும் ஏற்படுத்தியுள்ளது. உச்சநீதிமன்றம் என்ன தீர்ப்பை அளிக்கப் போகிறது என்ற பரபரப்பு அனைத்து தரப்பிலும் தொற்றிக் கொண்டுள்ளது. உச்சநீதிமன்றத்தை சுற்றி காங்கிரஸ் தொண்டர்களும் பல்வேறு கட்சி பாஜக தொண்டர்களும் குவிந்துள்ளனர். இந்த வழக்கை மக்கள் குவிந்துள்ளதை தொடர்ந்து உச்சநீதிமன்றத்தை சுற்றி பாதுகாப்பும் பலப்படுத்தப்பட்டுள்ளது. காங்கிரஸ் தரப்பில் எடியூரப்பாவை அழைத்தது சட்டப்புறமானது, பெரும்பான்மை இல்லாத ஒரு கட்சியை அழைத்தது சட்டப்புறமானது, மேலும் அவர்களுக்கு பெரும்பான்மையை நிரூபிக்க அளிக்கப்பட்டுள்ள 15 நாள் கெடு என்பதும் சட்டவிரோதமானது என்று காங்கிரஸ் மனுவில் தாக்கல் செய்துள்ளது. இதை விசாரித்து என்ன தீர்ப்பை உச்சநீதிமன்றம் அளிக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இதற்கு முன்னால் உத்தரப்பிரதேசம், கோவா போன்ற மாநிலங்களில் பெரும்பான்மையை நிரூபிக்க 2 நாட்கள் மட்டும்தான் அவகாசம் கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் எடியூரப்பா 7 நாட்கள் அவகாசம் கேட்ட நிலையில் ஆளுநர் 15 நாட்கள் அவகாசம் கொடுத்துவிட்டார் என்ற குற்றச்சாட்டையும் காங்கிரஸ் முன்வைத்துள்ளது. எனவே இந்த கால அவகாசத்தை குறைப்பதை மட்டுமே உச்சநீதிமன்றம் மேற்கொள்ளுமா, இல்லை அழைத்ததையே தவறு என்று முடிவு செய்யுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ஆளுநரின் அதிகார வரம்பிற்குள் உச்சநீதிமன்றம் தலையிட முடியுமா என்ற கேள்வியையும் எழுப்பி வருகிறார்கள். பெரும் அரசியல் பரபரப்பு நிலவுகிறது. ஒரு பெரிய மாநிலத்தில் தேர்தல் முடிந்து வாக்கெண்ணிக்கை முடிந்து பெரும்பான்மை இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்ட நிலையில் யார் ஆட்சி அமைக்கப் போகிறார்கள், யாருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும் என்ற பரபரப்பு நிலவுகிறது. ஆளுநர் பாரதிய ஜனதா கட்சியை ஆட்சி அமைக்க அழைத்துள்ளார். இதை எதிர்த்து காங்கிரசும் ஜனதாதளமும் நீதிமன்றம் சென்றுள்ளன. தங்களுக்குத்தான் பெரும்பான்மை இருக்கிறது, பெரும்பான்மை இல்லாத ஒரு கட்சியை ஆளுநர் அழைத்துள்ளார் என்ற குற்றச்சாட்டை முன்வைத்து இந்த வழக்கை அவர்கள் தொடர்ந்துள்ளார்கள். இந்த வழக்கினுடைய முடிவு எப்படி இருக்கும் என்பதை பொறுத்துதான் பார்க்க வேண்டும். நம்முடன் டெல்லியிலிருந்து நமது செய்தியாளர் சுசித்ரா இணைந்துள்ளார். அவரிடம் கேட்போம். சுசித்ரா, இப்போது வழக்கின் விசாரணை தொடங்கிவிட்டது. எந்த விதமான வாதங்களை முன்வைக்கிறார்கள் என்று நமக்கு கிடைத்த தகவல்கள் சொல்லுகின்றன. அது இன்று கர்நாடகா தேர்தலில் குறித்த இன்று உச்சநீதிமன்றத்தில் நடைபெற உள்ள இந்த விசாரணையின் பொழுது நிச்சயமாக காங்கிரஸ் மற்றும் மதசார்பற்ற ஜனதா தளத்தினுடைய சார்பில் இன்று, அதாவது ஆளுநர் பாஜகவிற்கு சாதகமாக அவர் இந்த அழைத்துள்ள விடுப்பானது நிச்சயமாக தடை செய்யப்பட வேண்டும். இந்த பாஜகவினுடைய இந்த வெற்றி செல்லாது, அதாவது அவர்கள் பதவி ஏற்பதற்கு கூடிய சாத்தியக்கூறுகள் எதுவுமே கிடையாது என்ற ஒரு வாதத்தை காங்கிரஸ் மற்றும் ஜேடிஎஸ் சார்பில் வாதாட உள்ள வழக்கறிஞர் அபிஷேக் மனு சிங்வி முன்வைக்க உள்ளார். மேலும் காங்கிரஸ் தரப்பிலான அவர்கள் வைக்கும் ஒரு முக்கிய குற்றச்சாட்டாக இது பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே முன்னாள் கோவா மாநிலத்தில் கடந்த ஆண்டு நடைபெற்ற அதாவது கேவலத்தினுடைய இறுதி உத்தரவை மேற்கோள் காட்டிதான் காங்கிரஸ் ஆனது இன்று இந்த மனுவை தாக்கல் செய்திருக்கிறது. அதில் ஏற்கனவே ஆளுநரினுடைய அதிகாரத்தில் உச்சநீதிமன்றம் தலையிட முடியாமல் இருந்தாலும், ஆனால் அந்த தகுதி, அதாவது தங்களுடைய பெரும்பான்மையை நிரூபிப்பதற்கான அந்த கால அவகாசத்தை குறைப்பதற்கான முழு அதிகாரம் உச்சநீதிமன்றம்